நீங்கள் டெய்லரிங் கிளாஸ் எல்லாம் வரீங்க இல்லையா, நம்ம எல்லாமே எஜுகேட்டட் தான் ஓரளவுக்கு இல்லையா. இப்போ நம்ம முதல்ல எதை சேமிக்கணும்? டைம். டைம் 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 எதுக்கு 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 டைம் நாம் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக எனக்கு தெரிஞ்ச டைம் மேம் இல்லை கொஸ்டின் கேட்காது. டைம் தான் மேம். எதுக்கு? அதுதான் டைம் முக்கியம். எல்லாம் சொல்லிட்டீங்க. எதுக்கு வேஸ்ட் பண்ணுறோம் நாங்கள் அந்த ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணால் அந்த டைமுக்குள்ளே முடிச்சு நம்ம டார்கெட் வச்சு நம்ம டைம் எப்பவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணணும் அதுக்கு பதில் நம்ம எதுவும் ஈஸி கற்றுக்கலாம். அது தெரிவிக்காம உனக்கு தெரிஞ்சது சொல்லு, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நம்ம சேவ் பண்ணோம், டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா அந்த போன டைம் நமக்கு கிடைக்காது. போன இந்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் நமக்கு கிடைக்காது இல்லையா. அந்த செகண்டு, இந்த நிமிஷமும், இந்த நேரமும், இந்த டேட்டும் நமக்கு நாளைக்கு கிடைக்குமா? அதுக்காக டைமை வந்து என்ன பண்ணணும், எப்படி நம்ம சேவ் பண்ணுறது இந்த டைமை? தெரியல மேம், நீங்களே சொல்லிடுங்க. இல்லை தெரியலன்றது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே நானும் வந்து கரெக்டாக சொல்லணுன்றதெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் என் அனுபவத்தில். உங்களுக்கு சில விஷயம் தெரியும் இல்லையா, தெரிஞ்சதை நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து இன்னொருத்தருக்கு யூஸாக இருக்கும். இப்போ 4 பேர் நம்ம கூட உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு யூஸாக இருக்கும். இது நிஜமாவே உங்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள், அது பெஸ்ட்டாக இருக்கும்ல. நம்மளால ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பயனடைகிறாங்கல்ல. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் உணர்றீங்களா? நான் உணர்றேன். இவ தர்ஷினி தான் உணர மாட்டேங்கிறா. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இப்போ டைலரிங் வரீங்கல்லம்மா, இதில் உங்களுக்கு என்னென்னா ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு இதில் வந்து என்னென்ன யூஸ் இல்லைன்றதை சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வந்து சில நேரம் நம்ம இவ்வளோ படிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் என்னம்மா படிச்சிருக்க நந்தினி? முடிச்சுட்டு. இப்போ முடிச்சுட்டு நீ வரும்போது நீ சில இடத்துல எல்லாம் சொல்கிறப்ப அவங்க வந்து ஒரு மாதிரி டெய்லரிங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணதுண்டா? பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்கூலோட எஜுகேஷனுக்கு அவங்களுக்காக அட்மிஷன் போட போனால் ஃபாதர் என்ன குவாலிஃபிகேஷன், மதர் என்ன குவாலிஃபிகேஷன், என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. நான் டெய்லரிங் சொன்னால், ஏன் மேடம் நீங்கள் MCA முடிச்சுட்டு டீச்சராக ஒர்க் பண்ணலாமே, ஏன் டெய்லரிங் போகிறீங்க அப்படின்னு என்னை கேட்டாங்க. என் எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுக்கு என்ன சேலரி மேம்னு கேட்டால் 9 சொன்னாங்க. நான் ஒரு நாளைக்கு 500 சம்பாதிக்கிறேன், 15,000 வீட்லேயும் இருக்கிறேன், என்னோட உடம்பையும் பார்த்துக்கிறேன். அப்போ உங்களை விட நான் பரவாயில்ல இல்லைம்மா, எனக்கு டெய்லரிங் ஓகே, டீச்சிங் ஃபீல்டு வேணான்னு நான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு அதில் இன்னொன்று வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன் மேம். சும்மா இருந்தால் ஒரு ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு இதுலன்னா கான்சன்ட்ரேட், கட்டிங்கு, ஸ்டிச்சிங்கு அது மாதிரி யோசிக்கிறதுல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன்.